Hello everybody, நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே சவுண்டோட பார்ட் 2 ஓட இங்கே உங்க எல்லாரையும் மீட் பண்ண வந்திருக்கேன். This is Julfa on behalf of Pudiyugam Academy. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சயின்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா கவர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? So come along with me to discuss the second part of sound. ஒலி அப்படின்ற சாப்டரோட செகண்ட் பார்ட்டை ஈஸியா கவர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஏன்னா இதுல வெறும் கதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். Okay, let's get started. Reflection of sound அப்படின்றது என்ன அப்படின்னா, லைட் மாதிரியே சவுண்டும் ரெண்டு கைண்ட் ஆஃப் ஒரு லாவை ஃபாலோ பண்ணி தான் ரெஃப்ளெக்ட் ஆகுது. என்னென்ன லா? லைட் எப்படி இருக்கும், ஒரு நார்மல் அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. இது என்னது அப்படின்னா பிளேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஒரு பிளேன்ல இந்த ஒரு ஏரியால ஒரு லைட் விழுகுது அப்படின்னா அந்த லைட் என்ன பண்ணும், உள்ள பாஸ் ஆக முடியல, ஒரு ஒபேக்கான ஏரியா அப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்றோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னு சொல்றோம். இந்த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் லைட் என்ன, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனும் ஈக்குவலா தான் இருக்கும். எந்த ஆங்கிள் ஒரு லைட் விழுகுதோ அதே ஆங்கிள் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த இன்சிடென்ட் ரே விழுகிற லைட்டும் இந்த நார்மல் லைனும் ரெஃப்ளெக்ட் ஆகி போகக்கூடிய இந்த லைட்டும் ஒரே பிளேன்ல தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி சவுண்டும் இந்த ரெண்டு லாக்கும் உட்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க. தட் சவுண்ட் என்ன பண்ணும், ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி சவுண்டுக்கும் இருக்கு. லைட்டோடைய லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷனை சவுண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், எக்கோ அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த எக்கோ என்ன பண்ணும், நார்மலி ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒரு சர்ஃபேஸ் மேல பட்டு ஒரு சவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெல்லு நம்ம அடிக்கிறோம், பக்கத்துலேயே ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் ஒன்று இருக்கு, அது மேல ஹிட் ஆகிட்டு திரும்பி வருது, சவுண்ட் திரும்பி நமக்கு அதுக்கு படுது. அப்போ ஒரிஜினலா கிரியேட் ஆகின சவுண்டுக்கும் இந்த ரெஃப்ளெக்ட் ஆகி கிரியேட் ஆன சவுண்டுக்கும் எவ்வளோ நம்ம டைம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 செகண்ட் வித்தியாசம் இருக்கும். டிஃபரன்ஸ் அப்படின்றது 0.1 செகண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 0.1 செகண்ட்ல தான் எக்கோ அப்படின்ற ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எதிரொலி எக்கோ அப்படின்றது என்னப்பா அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு சில இடத்துல, அதாவது ஒலி அலைகள் சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணுது, ஒரு சில இடத்துல, என்னென்ன இடம், பெரிய கட்டடங்களின் சுவர்கள், மலைகள், குகைகளின் சுவர்கள் போன்ற பெரிய பரப்புகளில் பட்டு பிரதிபலிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இததான் எக்கோ அப்படின்னு சொல்றோம். அந்த எக்கோவை நமக்கு அதாவது ஒரிஜினலா ப்ரொடியூஸ் ஆன அந்த ஒலி அலைகளை விட இந்த ரெஃப்ளெக்ட் ஆன எக்கோ எதிரொலி இருக்கு இல்லையா, அது எப்ப நமக்கு எவ்வளோ டைம் டிஃபரன்ஸ்ல நம்ம காதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வினாடியில் 10ல் 1 பங்கிற்கு ஒலி தொடர்ந்து உணரப்படுகிறது. இததான் எதிரொலி அப்படின்னு சொல்றோம். அதாவது 0.1 செகண்ட் டிஃபரன்ஸ்ல இந்த ஒலி அலைகள் லேட்டா நமக்கு காதுக்கு கேட்கும். ஓகே, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் we can see about reverberation. எதிர் முழக்கம் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை ரெஃப்ளெக்ட் ஆறத நம்ம என்ன சொன்னோம், எதிரொலி எக்கோன்னு சொன்னோம். பல தடவை அந்த சவுண்ட் வேவ்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை ரீவர்பரேஷன். ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைம் மட்டும் அந்த எக்கோ கேட்காது, நிறைய தடவை அந்த ஒரிஜினல் சவுண்டே கேட்டுட்டு இருக்கிறத நம்ம கேட்டிருப்போம். அதை ரீவர்பரேஷன், எதிர் முழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எக்கோஸ் மே பி ஹியர்ட் மோர் தென் ஒன்ஸ் டியூ டு ரிப்பீட்டட் ஆர் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஃப்ரம் செவரல் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேசஸ். ஸோ தொடர் எதிரொலிப்பால் நாம் எதிரொலியை பல முறை கேட்கலாம். மேகம், நிலம் போன்ற பல்வேறு எதிரொலிக்கும் பரப்புகளில் ஏற்படும் ஒலி அலைகளின் தொடர்பு
தொடர் எதிரொலிப்பின் காரணமாக இடி முழக்கம் ஏற்படுகிறது. எப்படி வந்து நம்ம தண்டருக்கும் இதுக்கும் இருந்த ஒரு கனெக்ஷன் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. எதிர் முழக்கம் தான் இங்க இடி முழக்கம்னு கொடுத்துட்டேன். எதிர் முழக்கம் எப்படி நமக்கு கிடைக்குது, அதாவது ரீவர்பரேஷன் அப்படின்றது எப்படி கிடைக்குது? எக்கோவை பல தடவை கேட்டோம்னா அது எதிர் முழக்கம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதுதான் இந்த ரீவர்பரேஷன் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன பண்றாங்க, கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இந்த தியேட்டர்ஸ் மாதிரியான இடத்துலலாம் இதை பாசிட்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி நம்ம திரையரங்கம் தியேட்டர்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்கிரீன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கர்வ்டா இருக்கும், வளைஞ்சு இருக்க மாதிரியான ஸ்கிரீன் தான் வச்சிருப்பாங்க அங்க. ஓகேவா? அப்போ இங்க சென்டர்ல இருந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்து எல்லா சவுண்டையும் நம்ம பரப்புறோம். இங்க இருந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து போய் ஃபுல்லா ஹிட் ஆகுது. இங்க அந்த வளைவா இருக்கிற அந்த ஸ்கிரீன்ல போய் ஹிட் ஆகுது. ஹிட் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸா நம்ம அங்க உட்காந்துட்டு இருக்க எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஈக்குவலா அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து அடையுது, அந்த ரீவர்பரேஷன் வந்து அடையுது. அப்ப எல்லாராலையும் எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லாம சவுண்டா அந்த ஒலிகளை ஈக்குவலா நம்மளால கேட்க முடியுது. எந்த ப்ராப்பர்ட்டியால அப்படி நடக்குது? ரீவர்பரேஷன், எதிர் முழக்கத்தாலதான் இந்த மாதிரி பெரிய பெரிய அரங்கத்துல எல்லாம் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம ஒலிகளை கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திரையரங்கு அந்த மாதிரி இடத்துல, தியேட்டர்ஸ், பெரிய பெரிய ஹால்லலாம் எந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சவுண்ட்ல ஒலியோட எந்த ஒரு நிகழ்வுனால நமக்கு ஈஸியான சவுண்ட் கிடைக்குதுன்னு கேட்டா நம்ம என்ன எழுதுவோம்? ரீவர்பரேஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, இன்னொரு ப்ராப்பர்ட்டி, ஸ்டெத்தஸ்கோப்பும் இந்த ரீவர்பரேஷன் எதிர் முழக்கத்தினாலதான் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி தான். அதுவும் இதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது. அதாவது என்ன ஃபார்முலா? நம்ம ரீவர்பரேஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியும். ஓகே, இந்த நம்ம ஒலிபெருக்கிலாம் சொல்றோம்ல, மெகாஃபோன்ஸ், ஹார்ன்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ட்ரம்பட், ஷெஹனாய்ஸ்னா சம்திங் லைக் நாதஸ்வரம் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்ன பண்றாங்க, நம்ம ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபனல் மாதிரியான ஸ்ட்ரக்சரை கொடுத்து அந்த ஒரு சின்னதா இருக்கிற சத்தத்தை பெருசா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதான் ஒரே டைரக்ஷன்ல இந்த ரெஃப்ளெக்ஷன், இந்த இங்க ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் வந்து என்ன பண்ணுது, இடிச்சு பெரிய சவுண்டா வெளியே வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா டைரக்ஷன்லயும் ஸ்ப்ரெட் ஆகாம என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஒலிபெருக்கியல் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒலியை என்ன பண்றாங்க, மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கருவியெல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன ஆகுது, இந்த சவுண்டு இந்த இடத்துல படும், இங்க இருந்து இங்க வரும். அப்ப இந்த இடத்துல நிறைய ரெஃப்ளெக்ஷன்ஸ், நிறைய எதிர்முழக்கம் ஏற்பட்டு பெரிய ஒலியா நமக்கு காதுக்கு வந்து அடையும். இதுவே இது இல்லைன்னா எடுத்து பாருங்க, இங்க இருந்து இந்த சவுண்டு இந்த ஷேப் இல்லைன்னா என்ன ஆகும், இந்த சவுண்ட் காத்தோட வேற வேற இடத்துக்கு டிராவல் ஆகி போயிடுமா? அப்பனா நம்மளால அந்த நல்ல பெரிதுபடுத்தப்பட்ட ஒலியை கேட்க முடியாது இல்லையா? நிறைய மேக்னிஃபைடு சவுண்டை நம்மளால கேட்க முடியாது. சவுண்ட் மேக்னிஃபிகேஷன் தான் இந்த ஸ்ட்ரக்சரை வச்சிருக்காங்க. என்ன ப்ராப்பர்ட்டி? ரீவர்பரேஷன், ரெஃப்ளெக்ஷன்ஸ் நிறைய நடக்குது. ஓகே, இது சிம்பிள். ஹியூமனோட ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங் என்ன அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான். ஸோ ஹியூமன் என்ன பண்றாங்க, 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் மனுஷனால சவுண்டா ஒலிய கேட்க முடியும். அப்ப 20க்கு கீழே இருக்கக்கூடிய ஒலி அலைய நம்ம என்ன சொல்றோம், குற்றொலி அப்படின்னு சொல்றோம். 20,000த்திற்கும் அதிகமா இருக்கக்கூடிய ஒலிய நம்ம மீயொலி அப்படின்றோம். அல்ட்ராசானிக் வேவ்ஸ் அண்ட் இன்ஃப்ராசானிக் அப்படின்றது 20க்கும் கீழே இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாம் இன்ஃப்ராசானிக் அப்படின்றோம். 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல இருக்க ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாம் அல்ட்ராசானிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இன்ஃப்ராசானிக் சவுண்ட்ஸ் எந்தெந்த அனிமல்ஸ்னால கேட்க முடியும் அப்படின்னா டாக்ஸ், எலிஃபென்ட்ஸ், ரைனோசரஸ், வேல்ஸ் மாதிரியான அனிமல்ஸ் என்ன பண்றாங்க, இந்த இன்ஃப்ராசானிக்கை கேட்கறாங்க. அல்ட்ராசானிக் வேவ்ஸ் எல்லாம் பேட்ஸ், டால்பின்ஸ், ராட்ஸ், ப்ரோபாய்சஸ் எக்ஸெட்ரா
இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ப்ரொடியூஸ் அண்ட் ஹியர் அல்ட்ராசானிக். அவங்களால அல்ட்ராசானிக் சவுண்ட்ஸை ப்ரொடியூஸும் பண்ண முடியும், கேட்கவும் முடியும். இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, டால்ஃபின்ஸ் இருக்காங்க இல்லையா, டால்ஃபின்ஸுக்கு அல்ட்ராசானிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, டால்ஃபின்ஸ்லாம் ப்ரெக்னென்ட் விமெனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, உள்ள ஒரு ஃபீட்டஸ் ஒரு கரு இருக்கிறத அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது எதனால, அவங்களுக்கு அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபீட்டஸ் இருக்கிறத அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியுது. ஓகே பாருங்க, இது எல்லாமே ஒவ்வொரு அனிமலும் எவ்வளோ ஹர்ட்ஸ் சவுண்டு கேட்க முடியும். மனுஷன் வந்து 20 to 20,000 ஹர்ட்ஸ் தான் கேட்க முடியும். யானை அப்படின்றது 16 to 12,000 ஹர்ட்ஸ் வரைக்கும், தட் இஸ் இந்த ரேஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து ஹியூமனுக்கு வரக்கூடிய ரேஞ்ச் தானே வரைக்கும் தான் கேட்க முடியும். இதுவே நம்ம டால்ஃபின் எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன பண்ணுது, 70 ஹர்ட்ஸ்ல இருந்து 1,50,000, தட் இஸ் அதனால நிறைய அல்ட்ராசானிக் சவுண்ட்ஸை கேட்க முடியுது. ஓகே, அப்போ அல்ட்ராசானிக் வேவ்ஸ்க்கு வேற ஏதாவது ஒரு யூசஸ் இருக்கா, அதாவது மீயோலிக்கு வேற ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. நம்மளுக்கே தெரியும் அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யூஎஸ்ஜி ஸ்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த யூஎஸ்ஜி மூலியமா என்ன பண்றாங்க, இந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸை வந்து நம்ம உடம்புக்குள்ள அனுப்பி, இந்த மீயோலிய மனுஷனோட உடம்புக்குள்ள அனுப்பி அந்த உள்ள இருக்க ஒவ்வொரு பாகத்தோடைய ஸ்ட்ரக்சரையும் இமேஜையும் இது என்ன பண்ணும், இந்த சவுண்ட் வேவ்ஸ் அனுப்பி நம்ம ஒரு டிடெக்டர் மூலியமா அதை என்ன பண்றாங்க, அதை நம்மளால கேப்சர், அதாவது கேமரா மாதிரி கேப்சர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்றாங்க, அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்டமக் கிட்ட, நம்ம ஸ்டொமக் ஏரியால இந்த சவுண்ட் வேவ்ஸை ஹிட் பண்றாங்க. இது என்ன பண்ணும், ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டிடெக்டருக்கு கொடுத்துரும். அந்த டிஸ்டர்பன்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து கேமரா கொடுக்கும் போது டாக்டருக்கு தெரியும், அந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு வேரியேஷன் இருந்தாச்சுன்னா டாக்டருக்கு தெரியும், ஓகே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்கு, ஒரு பெரிய கட்டி இருக்கு. நார்மலா இருந்துச்சுன்னா இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து இப்படி உங்களுக்கு இமேஜ் தராது, இந்த கட்டி மேல படும் போது உங்களுக்கு இந்த இடத்துல வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல கட்டி இருக்குன்னு சொல்லி உடல் உறுப்புகளை வந்து பாக்குறதுக்கு இந்த மீயொலி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. வேற என்னென்ன ஒரு இம்பார்ட்டன்டான யூஸ் அப்படின்னா, இதே மாதிரிதான் சம்டைம்ஸ் கிட்னில சின்ன சின்ன கல்லுலாம் இருக்கிறத இந்த அல்ட்ராசோனோகிராஃபி கண்டுபிடிச்சிருச்சு, இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் இந்த மீயொலி கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சேம் அல்ட்ராசானிக் வேவ்ஸே, இந்த சேம் மீயொலியே அந்த கிட்னி கிட்ட அனுப்பி கற்களை உடைச்சு எரிஞ்சிடுவாங்க. அதாவது கிட்னி stones formed in the kidneys will break into fine grains, சின்ன சின்ன துகள்களா உடைச்சிடுவாங்க. எதை கொடுத்து, அல்ட்ராசானிக் வேவ்ஸ் இந்த மீயொலி கொடுத்து அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான இந்த மீயொலியோட யூஸ் என்ன அப்படின்னா, சோனார்னா என்ன, சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். இது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கப்பல்கள்ல ஒரு கப்பல் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கடலுக்குள்ள மறைஞ்சு போயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, இதை தேடுறதுக்காக, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சோனாரை யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு கப்பலை அனுப்புறாங்க. இந்த சோனார்ல பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டரும் அதாவது மீயொலியை பரப்பக்கூடிய சாதனம், அதுதான் டிரான்ஸ்மிட்டர். மீயொலிகளை உணரக்கூடிய உணர்வி, இதுதான் ரிசீவர் ஆர் டிடெக்டர். ஓகேவா, இதுதான் நம்ம என்ன சொன்னோம், சவுண்ட் அப்படின்றது லைட்டோட ரெஃப்ளெக்ஷனை பின்பற்றுறது அப்படின்றத படிச்சோம் இல்லையா. அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்னு 2 பார்ட்டை வச்சிருக்கு இந்த கப்பல். அப்ப இந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து மீயொலி பரவி என்ன ஆகுது, இங்க வந்து ஒரு கப்பல் மறைஞ்சிருக்கு, ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த கப்பல் கீழே போய் காணாம போயிடுச்சு. இப்ப இதை தேடிக்கிட்டே வராங்க, கடலோட எல்லா பகுதியிலும் தேடிட்டே வராங்க. ஒரு கிராஃப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இங்க. ஓகேவா, இப்போ இந்த கிராஃப் வந்து இப்படியே நார்மலாவே போய்கிட்டே இருக்கு. அப்ப இங்க உள்ள எதுவுமே இல்லை. திடீர்னு இந்த கிராஃப்ல ஒரு பெரிய வேரியேஷன் வருது. அப்ப இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த கிராஃப் எப்படி நமக்கு கிடைக்குது, இந்த டிரான்ஸ்மிட்டர் அந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணுது, போகுது கடலுக்கு அடியில ஹிட் ஆகுது, திருப்பி வந்து
எதிரொலிச்சு, அதாவது ரெஃப்ளெக்ட் ஆகி எதிரொலிச்சு திருப்பி ரிசீவருக்கு வந்து அடைஞ்சிருது இல்லை. அந்த மீயொலி என்ன பண்ணுது, திருப்பியும் உணரக்கூடிய உணர்வி மூலியமா ரிசீவருக்கு வந்து அடைஞ்சிருது. இந்த கிராஃப் இப்படி ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்ப திடீர்னு என்ன ஆகுது, கடலுக்கு அடியில போகாம இது ஒரு பெரிய சர்ஃபேஸ் மேல பட்டு உடனே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரேஞ்ச், அந்த மீயொலியோட ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கு. அப்ப வந்து ஓகே, இது வந்து கடலோட அடிப்பகுதி கிடையாது, இங்க ஒரு பெருசா என்னமோ மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய சில பொருட்களையோ இல்ல தொலைஞ்சு போன இன்னும் சில கப்பல்களையோ நம்ம இந்த மாதிரி சோனார் மூலியமா டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. That's it. இப்போ நான் உங்ககிட்ட முன்னையே சொல்லியிருக்கேன், காதுக்கு எப்படி சவுண்ட் வரும், ஒரு வைப்ரேஷன்ஸ் மூலியமா வரும், ஒரு அதிர்வு மூலியமா வரும். இந்த அதிர்வு என்ன மாதிரிப்பா இருக்கு, கம்ப்ரெஷன் ராரிஃபேக்ஷன் ரெண்டு, ஒரு நெருக்கமான பகுதியும் நெகிழ்வா இருக்கிற பகுதியும் காத்துல இருக்க துகள்கள் மூவ் ஆகுறது மூலியமா, துகள்கள் மூலியமா நம்ம காதுக்கு வந்தடையுது அப்படின்றதெல்லாம் படிச்சோம் இல்லையா. அதைதான் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். காதுல இருக்க, நம்ம காதுல இருக்க இம்பார்ட்டன்டான பார்ட்ஸை பார்க்க போறோம். ஐம் சாரி, it makes sound waves in the air. Sorry. See, ஏதோ ஒரு சவுண்ட வந்து நம்ம இந்த மாதிரி கேக்குறோம், ஒரு வைப்ரேஷன்ஸ் மூலியமா. See, சவுண்டோட வைப்ரேஷன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம காதுக்கு எப்படி வந்தடையுதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஜோன் இங்க பாருங்க ரொம்ப டைட்டா இருக்கு. இந்த ஜோனை தான் நெருக்கமான பகுதி அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா. கம்ப்ரெஷன்ஸ் படிச்சோம் இல்லையா, நெருக்கம். அப்ப இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. இந்த இடத்துல காத்துல இருக்க துகள்களோட அடர்த்தி அப்படின்றது என்ன ஆகுது, கம்மியா இருக்கு. அப்ப இது நெகிழ்வான பகுதி அப்படின்றதெல்லாம் படிச்சோம் இல்லையா, ராரிஃபேக்ஷன்ஸ் அப்படின்லாம் படிச்சோம். இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு கம்ப்ரெஷன் ஜோன் நம்ம இயர் ட்ரம் டிம்பானிக் மெம்பரேன், ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் காதுக்குள்ள இருக்கும். இந்த மெம்பரேனை ஒரு கம்ப்ரெஷன் ஜோன், நெருக்கமான பகுதி வந்து அடையும் பொழுது இந்த டிம்பானிக் மெம்பரேன் இருக்குல்ல, அந்த டிம்பானிக் மெம்பரேன் என்ன பண்ணும், கொஞ்சம் உள்ள போகும். ராரிஃபேக்ஷன் ஏன்னா ஒரு வைப்ரேஷன் கொடுக்கறதுனால கொஞ்சம் உள்ள போகும். இல்ல ராரிஃபேக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகிழ்வான பகுதி வந்துச்சுன்னா இது கொஞ்சம் வெளியே வரும். அவ்வளவுதான், சிம்பிள். Just a minute. Okay. இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம், எப்படி இந்த கம்ப்ரெஷன், நெருக்கமும் நெகிழ்வும் காது நம்ம டிம்பானிக் மெம்பரேன் பாருங்க, உள்ள போகுது வெளியே வருது, உள்ள போகுது வெளியே வருது. டிம்பானிக் மெம்பரேன் அடுத்து இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கக்கூடிய போன் லைக் ஸ்ட்ரக்சர் மாலியஸ் இன்கஸ் ஸ்டப்பீஸ். மாலியஸ் இன்கஸ் ஸ்டப்பீஸ். ஓகேவா, இது இதுக்கு வரைக்கும் நம்ம சவுண்ட் வேவ்ஸ், இந்த ஒலியோட அதிர்வு வந்து எங்கெங்க டிராவல் ஆகி போகுதுப்பா, மாலியஸ் இன்கஸ் ஸ்டப்பீஸ். மிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாலியஸ் இன்கஸ் ஸ்டப்பீஸ். இது மூலியமா டிராவல் ஆகி கடைசியா எங்க போகுது அப்படின்னா ஒரு ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர் கால் காக்லியாக்கு வந்து அடையுது. இந்த காக்லியாக்கு இந்த சவுண்ட் வேவ்ஸ் பாருங்க எப்படி அதிர்வை வந்து காக்லியாக்கு கொடுக்குது. காக்லியாக்கு உள்ள இப்படிதான் இந்த மாதிரி வேவ் லைக் ஸ்ட்ரக்சரா தான் நம்ம சவுண்டு வந்து பரவிட்டுக்கு. காக்லியாக்கு உள்ள காக்லியல் ஹேர் செல்ஸ் அப்படின்ற ஒரு செல்ஸ் எல்லாம் இருக்கு. இதுதான் காக்லியல் ஹேர் செல்ஸ். இந்த செல்ஸ் கூட தான் நம்ம பிரெயின், மூளையோட ஆடிட்டரி நர்வ்ஸ், மூளையோட இந்த நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், நரம்புகள்லாம் கனெக்ட் ஆகி இருக்கும். அப்போ இங்கே இந்த சவுண்டு வந்து இந்த ஹேர் செல்ஸில் பட்ட உடனே இந்த ஹேர் செல் என்ன ஆகுது, கொஞ்சம் அசையும் போது இந்த நர்வ் வந்து ஆக்டிவேட் ஆகி ஓகே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இங்கே இருக்குது, நம்ம பிரெயினுக்கு கொண்டு போய் இந்த டிஸ்டர்பன்ஸை, இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்வ்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை கேரி அவுட் பண்ணிட்டு போய் பிரெயின் கிட்ட கொடுக்குறாங்க. பிரெயின் ப்ராசஸ் பண்ணி யூ ஆர் ஹியரிங், இந்த பர்டிகுலர் சவுண்டு தான் நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்ற உணர்வை நமக்கு கொடுக்குறாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சவுண்ட் வேவ்ஸ் எங்க ஹிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து டிம்பானிக் மெம்பரேன்ல வந்து சவுண்ட் வேவ்ஸ் ஹிட் ஆகுது. தென் மாலியஸ் இன்கஸ் ஸ்டப்பீஸ்க்குள்ள போய் காக்லியாக்குள்ள வருது. காக்லியால ஹேர் செல்ஸ் இருக்கு. ஹேர் செல்ஸ் என்ன பண்றாங்க, பிரெயினோட
கனெக்ட் ஆயிருக்காங்க பிரெயின் ப்ராசஸ் பண்ணி நம்ம சவுண்ட் இப்படி தான் சவுண்ட் ட்ராவல் ஆகும் அப்படின்றத சவுண்ட் இதுதான் நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்றத பிரெயின் ப்ராசஸ் பண்ணி நமக்கு சொல்றாங்க. திஸ் இஸ் ஹவு அ சவுண்ட் ட்ராவல் அண்ட் it is reaching our ears. Okay, thank you so much for hearing out. This is about the sound oda part 2 video va nama paathitom. Let us meet again in another beautiful chapter. Thank you so much for watching.